சாமியே சரணமையப்பா. இந்த சபரிமலை பக்தர்களுக்காக ஒரு விழிப்புணர்வு. ரெண்டாவது இங்க இருந்து நீங்க கிளம்பக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சமீபத்துல பாத்தீங்கன்னா கேரளால சபரிமலையில ஐயப்ப பக்தர்கள் கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்க சரியான வசதி இல்ல, 18 மணி நேரம் காத்திருக்காங்க, 20 மணி நேரம் காத்திருக்காங்க அப்படின்னு செய்திகள் தொடர்ந்து வந்த மயமா இருக்கு. இங்க இருந்து கிளம்பக்கூடிய தமிழகத்துல இருந்து கிளம்பக்கூடிய பக்தர்கள் ஒரு பயத்தோடய இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 65,000 1 லட்சம் பக்தர்கள் போறனால அவங்க தேவசம் போர்டு, கேரளா காவல்துறை, அதாவது கேரளா அறநிலையத்துறை இவங்க எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா பெருசா அதை சரி பண்ண முடியல அப்படின்னு அவங்க வெளிப்படையாவே சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுல உள்ள வருமானத்தை எடுத்து அவங்க செலவு பண்றாங்க. அது வேற பக்கம். இப்ப நம்ம அதுக்குள்ள போனோம்னா வேற பக்கம் போயிடும். இங்க இருந்து சபரிமலையில இருந்து இங்க இருந்து நேரடியா போகக்கூடிய பக்தர்கள் பாத்தீங்கன்னா நிலக்கல் அப்படின்ற இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. இவங்க போகக்கூடிய சின்ன, அதாவது கார்ல போனாலும் சரி, வேன்ல போனாலும் சரி, இல்ல வேற பஸ்ல போனாலும் சரி, இல்ல அவங்க தனிப்பட்ட முறையில கவர்மெண்ட், அதாவது அரசாங்க ஊர்திகள்ல போனாலும் நிலக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. அங்க இருந்து பம்பை வரைக்கும் வண்டியில போயிடுறாங்க. எப்படி போயிடுறாங்க? அங்க இருந்து கேரளா அரசு ஒரு பஸ் நியமிச்சிருக்காங்க. அதுலயும் அதிக கட்டணம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 58 பேர் 60 பேர் ஏறக்கூடிய பஸ்ல 120 பேரை வச்சு அடைச்சு கொண்டு போய் இறக்குறாங்கன்னு செய்திகள் மயமா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிடலோட போகணும். இங்க இருந்து அங்க ஹோட்டல்ல சரிவர சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல அப்படின்னு அங்க போய் அவதிப்படுறதை விட நீங்க இங்க இருந்து கெட்டு போகாத பொருட்கள் இருக்கு. பிஸ்கட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் கெட்டு போகாது. ஒரு தண்ணி அளவோட நீங்க இங்க இருந்து ஒரு சின்ன கேன்ல நீங்க போற வண்டியில எடுத்து போட்டு போனீங்கன்னா அந்த இடங்கள்ல அப்போதைக்கு அந்த முன்பசிய அந்த இடத்துல ஆத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும். ஒரே இடத்துல எல்லாரும் போய் இதாகிறப்ப இந்த நிர்வாகிச்சு இந்த அசௌகரியம் இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா இந்த பெரிய பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு பாதைகள்ல போறக்கூடிய பகுதிகளில் அரசாங்கம் அந்த அளவுக்கு அத்தனை பேருக்கும் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கும் போதிய வசதி இல்லை. அதுக்காக நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் இந்த மாதிரி உடல் பாதைகள் இருக்கவங்க ஒரு சின்ன டிஃபன்ல கெட்டு போகாத சாதங்களை எடுத்துட்டு போங்க. இல்ல பிஸ்கட், பழங்கள் இந்த மாதிரி வெயிட் இல்லாத பொருட்கள் நீங்க எடுத்துட்டு போய் அந்த இடத்துல அதை போட்டுட்டு ஒரு மாத்திரையை போட்டுட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி அசௌகரியங்களை தடுக்கலாம். நிறைய சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஆகவே தமிழகத்துல இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் முன்னெச்சரிக்கையா சின்ன சின்ன வழிமுறைகளை பண்ணிட்டு போனா அங்க போய் அசௌகரியங்களை தவிர்க்கலாம்னு கேட்டுக்கிட்டு இதை எடுத்து நடத்தக்கூடிய தலைமை குருசாமிகள் வெறும் பக்தியா மட்டும் நீங்க சொல்லாதீங்க. இதுதான் உங்களுக்கு அங்க உள்ள நடப்புள்ள அசௌகரியங்களை சொல்லி சின்ன சின்ன திட்டமிடலோட ரொம்ப அதிகப்படியான வெயிட்டை தூக்காம பழங்கள், பிஸ்கட்டு, பிரெட்டு, கெட்டு போகாத பிரெட்டு, வரிக்கி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, காஞ்சி போன பிரெட்டு, இந்த மாதிரி ஐட்டங்களை கொஞ்சம் கொண்டு போனோம்னா உணவு தட்டுப்பாடு அந்த நிலக்கல், பம்பை, எரிவேலி இந்த பகுதியில தான் பிரச்சனை. மற்றபடி கேரளா பூரா பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த கூட்டத்துக்குள்ள அந்த சாமிகள் பாத்தீங்கன்னா உங்க பக்தி இருக்கட்டும், பக்தி ஐயப்பன் அதை ஏத்துக்குருவாரு. பக்தி மயத்துல என்ன பண்றீங்க, கூட்டத்துக்குள்ள குழந்தைய கூட்டு போய் விட்டுறீங்க. அந்த கூட்டத்துல குழந்தைகள் மிஸ் ஆகி கூட்டம் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு 4 பேர் மாறி போச்சுன்னா அந்த கூட்டத்துல குழந்தை எப்படி அது கண்டுபிடிச்சு வரும்? புது இடம், நம்மளே கூட்ட நெரிசல் தாங்க முடியல, வேர்வை, மூச்சு இதெல்லாம் எவ்வளவு சிரமத்துல இருக்கும். குழந்தைகள் எவ்வளவு சிரமப்படுவாங்க. அதுவும் தன்னோட உறவுகளை விட்டுட்டு அதுக்கு போய் பரிதவிக்கிறப்ப அதுல ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. இங்க பாருங்க, பாத்துட்டீங்களா? அப்ப இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டு போறவங்க ரொம்ப கவனமா, ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் அதிகப்படி ஆனாலும் பரவாயில்ல, நல்ல காற்றோட்டமா பொறுமையா அந்த குழந்தைகளை கூட்டு போய் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதை சரியா போயிட்டு நல்லபடியா போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். சாமியே சரணம் ஐயப்பா.